பாசம் மட்டுமே வச்சேன், ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை. என்னது, சின்ன ராசாக்கு யாரும் இல்லையா? யார் சொன்னா? யாரு இருக்காங்கன்னு போக போக தெரியும். நான் எதுவும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல, அவங்க சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சேன். இருந்தாலும் என்ன அண்ணியாவே பார்த்துட்டாங்க. நான் தான் பாசம்னு நினச்சிட்டேன். குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் நினச்சேன். என்ன அவங்க குழந்தைகளை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவேன்னு நினச்சிட்டாங்க. பாசமாக இருந்த என்ன பாதியிலே பிரிச்சுட்டாங்க. என்ன வழக்கடா இது? நம்மளை விரட்டின சின்ன ராசா சிங்கிளா மாட்டிக்கிட்டான். அப்புறம் சடிகளா அவனை அழைக்க அழுகலாம். சின்ன ரசாக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தாக்க விட்டீங்களா? சின்ன ரசாக்கு நாங்க இருக்கோம்டா, நண்பேண்டா. என்ன நண்பா இப்படி சாப்பிடாம ரொம்ப ஒல்லி ஆகிட்டியே? எப்போதும் சந்தோஷமா இருப்பியே, என்ன ஆச்சு? ரொம்ப சோகமா இருக்க. நண்பர்கள் நாங்க இருக்கோம், என்ன ஆச்சு சொல்லு. ஆமாம் நண்பர்களே, நானும் அண்ணா கூட தான் இருந்தேன். அவங்க சொன்னதை எல்லாத்தையும் என் கடமையாக செஞ்சேன். பசங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் அண்ணியார் என்ன பாசமான பசங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அதனால நான் நாட்டை விட்டே வந்துட்டேன். என்னப்பா இது, உன் கதையை கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க இருக்க நண்பா. நீ எங்க இருக்க வேணாண்டா, நீ ஓரமாவாடா. டோடாவும் டோடாவும் சின்ன ராசாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போக பார்க்குறாங்க. இருந்தாலும் சின்ன ராசாவுக்கு மனசு வரல. பரவாயில்ல, பாதுகாப்புக்கு வேற இடம் இல்லைன்னு கூட போகுது. நானும் வரேன் சின்ன ராசா. நாம இருக்கிறது சின்ன பகுதிதான், மீதி இருக்கிற பகுதியெல்லாம் வெளிநாட்டு சிங்கத்தை ஆட்சி பண்றான். அவ ரொம்ப கொடுமைக்கார. எல்லா விலங்குகளையும் அவதான் கோட்டைக்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றான். மீதி இருக்கிற கொஞ்சம் விலங்குதான் இங்க இருக்கு. அப்படியா? முதல்ல நம்ம அவங்கள காப்பாற்றுவோம். சரி வாங்க போலாம். என்ன காட்டு ராசா, தனியா மாட்டிக்கிட்டியா? என்னாச்சு அண்ணாரே, இவ்வளோ சோகமா இருக்கீங்க? அம்மா சோட்டாவும் போயிட்டாங்க. சித்தப்பா நாங்க இங்கதான் இருக்கோம் சித்தப்பா. நான் என்ன சொல்ல, வெளிநாட்டு சிங்கம் நான் தனியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோட்டைக்குள்ள இருந்த எல்லாத்தையும் தாக்கிட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. நான் இருக்கிறவங்களை காப்பாத்த வாங்க, நம்ம கோட்டைக்கு போலாம். அங்க பாதுகாப்பா இருப்பீங்க. சின்ன ராசா அவங்க அண்ணன், அண்ணி, சோட்டா, பீட்டா எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு வெளிநாட்டு சிங்கத்துக்கிட்ட சண்டைக்கு போகுது. காட்டில் இருந்த விலங்கெல்லாம் சிறைபிடிச்சு அடிமைப்படுத்தியும் உணவாகவும் பயன்படுத்திக்கிச்சு வெளிநாட்டு சிங்கம். இதுக்கு இந்த காண்டாமிருகமும் ஹைனா குட்டியும் காவல் இருந்துச்சு. பாவம் இந்த விலங்குங்க. நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம வம்சத்தையும் நம்ம கோட்டையும் காப்பாற்ற முடியும். ஒற்றுமையே பலம். ஆமாப்பா, அதான்ப்பா பலம். இனிமே இங்க வாழ விதிமுறை இருக்கு. ஒன்று, ஒரு விலங்கு மற்ற விலங்கை தேவையில்லாம தக்கக்கூடாது. 2, ஆபத்தில் இருக்கிற விலங்குக்கு மற்ற விலங்கு உதவணும். 3, வயசான விலங்குகளை வெளிநாட்டு விலங்கு வந்து பாதுகாக்கணும். இங்க எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், ஒரே நோக்கம்தான். நண்பர்களா இருப்போம், நல்லா இருப்போம். சூப்பர்பா. அப்படி சொல்லு நண்பா. இந்த புதுக்காட்டுக்கு என் கணவரே ராசாவா வந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு பாயத்தை போற்ற வேண்டியதுதான். மறுபடியும் முதல்ல இருந்தா? இல்ல சும்மா சொல்லி பார்த்தேன். யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நமக்கு ஒரே நோக்கம்தான், எல்லாரும் நண்பர்களா இருப்போம், நல்லா இருப்போம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல கதையில சந்திப்போம். சோட்டாவை உங்களுக்கு பிடிக்குமா?
சித்தப்பா சிங்கத்தையும் பிடிக்குமா? அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.